உபவாச ஜெபத்திலே அநேக நாட்களாக அநேக வருடங்களாக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய பலனை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால் உலகம் சொல்லுவார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்வாங்க. அப்போ நமக்கு டைம் இருக்கும்போதெல்லாம், நேரம் இருக்கும்போதெல்லாம் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சு அப்படியே அதை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி அப்படின்னா சோதனை வருகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். 10 வருடத்திற்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியத்துக்கு இப்போ நம்மளால் ஜெபிக்க முடியும், இப்போ நம்ம ஜெபம் பண்ண முடியும். இது இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணணுமா, இன்னைக்கு உள்ள தேவைகளுக்கு இன்னைக்கு தான் ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற விஷயத்திற்கு இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அதற்காக இப்போ ஜெபம் பண்ணலாம். நான் நம்புகிறேன், இப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் 10 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடின்படியாகவே ஜெபத்தை நம்ம செய்து ஆயத்தமாக வைக்க வேண்டும். அதுவும் பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக முன்பாகவே நம்ம ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் அடிக்கடி நினைப்பேன், இன்றைக்கு ஊழியத்திலே பல இடங்களிலே பல காரியங்களே ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கும் போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு காலம் இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அந்த வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் கிடைத்தது. அப்போ அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் சில ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து சில ஜெப விண்ணப்பங்களை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் அந்த ஜெபம், ஆனால் உண்மையிலே நான் உணர்கிறேன் அந்த ஜெபத்திற்கெல்லாம் இன்று கர்த்தர் பெரிய பலனை கர்த்தர் என்னுடைய கண்களிலே காண பண்ணுகிறார். ஆமென். அந்த ஜெபம் நம்ம மறந்தே போயிட்டோம். அந்த ஜெபம் நிறைய நம்ம எழுதி வைக்கலை, நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணோன்னு சொல்லலை. ஆனால் நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அழகாய் கர்த்தர் கணக்கிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது நேரம் கிடைக்குதா, சமையல் பண்ணும்போது நேரம் கிடைக்குதா, வேலை செய்யும்போது நேரம் கிடைக்குதா, வேறு எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் அந்த காரியத்தை குறித்து உண்மையாய் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் உங்கள் கண்கள் காண அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற ஒரு நல்ல தேவன், எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாடலை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி, என் அடையாளம் நீ உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, உயர்த்திடுவேன் உம் நாமத்தை, பிடித்திடுவேன் உம் கரத்தை. ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, உயர்த்திடுவே உங்க நாமத்தை ஆண்டவரே, பிடித்திடுவே. ஓ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. பாடுவோம், என் அடையாளம், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே, அயராமல் தேடுவே, துயராமல் வாழுவே, பிரியாமல் பிணைவே, பிரியமே பாதத்து, பிரியாமல் பிணைவே, பிரியமே பாதத்து, உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பே, உந்தன் நிழலை
நித்தம் வாஞ்சிப்பே, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. பாடிக்கொண்டே என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, அப்பா முகவரி. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. வாசம் சுவாசிப்பேன், சுகமா ஜீவிப்பேன். வசம் சுவாசிப்பேன், சுகமா ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன், என் நேசரே உம்மை நேசிப்பேன். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. அப்பா என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, முகவரி சமூகம் அல்லவோ. உம்மை யோசிப்பே, வசம் யாசிப்பே, உம்மை யோசிப்பே, வசம் யாசிப்பே. நீங்காத உறவே, நினைவெல்லாம் நீரவே, நீங்காத உறவே, நினைவெல்லாம் நீரவே. உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே, உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, முகவரி சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, முகவரி. கரங்களை மேல தட்டி என் அடையாளம், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம். ஓ ஹல்லேலூயா. என் அடையாளம், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம். உயர்த்திடுவே, உயர்த்திடுவே நாமத்தை, பிடித்திடுவே கரத்தை. ஓ ஹல்லேலூயா. உயர்த்திடுவே நாமத்தை, பிடித்திடுவே. ஹல்லேலூயா. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம், என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா. நமக்கு அடையாளமானவர் நம்முடைய இயேசு, நமக்கு நல்ல முகவரியானவர் இயேசு. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகவரி இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலை, அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி, என் பவுலை, சவுலாக இருக்கிற பவுலை ஆண்டவர் வந்து சந்திக்க சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அனனியா பார்த்து சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை முதலாவதாக ஊழியத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்தும் போது அவனுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு முகவரி என்னன்னா, அவனுடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜெபத்திலேயே அவனுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஜெபத்திலே ஆரம்பிக்கப்படுகிற எதுவாக இருந்தாலும், அதுவும் உண்மையாய் ஜெபத்திலே ஆரம்பிக்கிற எதுவும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தோற்று போகவே போகாது. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவர் வந்து, நான் அந்த உபவாச ஜெபத்திற்காக யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை குறித்தே என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் வந்து ரொம்ப அவசியமானது. அது ஜெபம் இல்லாத வாழ்க்கை, கூரை இல்லாத வாழ்க்கை. நமக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிற சவாலை விட இந்த ஜெபத்துக்கு இருக்கிற சவால் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஊழியத்தை சுலபமாய் செய்து விடலாம், ஒரு செய்தியை கூட நம்ம கொடுத்துடலான்னு வைங்களேன். இல்லைன்னா ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு வேலையை கூட நம்ம அவ்வளோ அழகாக செய்ய முடியும், நம்மளால் பண்ண முடியும். நம்ம கையில் கொடுக்கப்படுகிற சில பொறுப்புகளை நம்ம கையில் நம்ம கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகாக செய்வோம்.
ஆனால் நம்மளுக்கு ரொம்ப சவாலாக இருக்கிற ஒன்று என்ன அப்படின்னா, ஜெபந்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஜெபிக்கிறதற்காக நமக்கு நேரம் இருக்கும், ஜெபிக்கிறதற்காக நம்முடைய மனதிலே உந்துதல் இருக்கும், ஜெபிக்கிறதற்கான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். ஆனால் ஜெபத்திற்கான எல்லாமே இருந்தாலும் சிலரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஜெபிக்கிறதற்கே முடியாது. ஜெபத்திற்கு தான் தடையே வரும். ஜெபத்திற்கு உட்கார்ந்தா தடை வரும், உபவாசம் பண்ணலாம்னு நினைச்சா தடை வரும். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த ஜெப தடைகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் முறிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஜெபம் பண்ணா இந்த காரியம் நடக்கும்னு தெரியும், நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், நான் ஜெபம் பண்ணா இந்த மாதிரி வெற்றியெல்லாம் உண்டாகும்னு நமக்கு 100% நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறதற்கு முடியல. ஆனால் இன்று கர்த்தரிடத்தில் இந்த உபவாச ஜெபத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே விழுந்து போன அந்த ஜெப வாழ்க்கையை இந்த 60 நாள் ஜெபத்தில் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, என்னை விட்டு போன அந்த ஜெப மகிமை, ஜெப மேகம் என்னை முழுவதுமாய் வந்து சூழ்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு ஜெபிக்கும் போது நான் நம்புகிறேன், கர்த்தர் அந்த ஜெபத்தினால் நம்மை அலங்கரிக்க உதவி செய்ய வரார். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய போறோம். ஆண்டவரே, அந்த ஜெப மேகம் என்மேல் நிழலிடட்டும். சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த ஜெப மேகம் என்மேல் நிழலிடட்டும், அந்த ஜெப மகிமையை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெபத்தோடு நான் வாழணும், நான் ஒரு ஜெப மனிதனாய் மாற வேண்டும். சொல்லுங்க அப்பாவை பார்த்தா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே முழுவதுமாக மாறுவதாகப்பா, மாறுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஜெப மேகத்தினால் எங்களை நீர் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நீர் அலங்கரிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். நம்ம ஜெப ஆவிக்காக சில நேரத்தில் நம்ம போராடணும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப வல்லமை, இந்த ஜெப மகிமை ஏன் குறைகிறது என்று சொன்னால், இந்த ஜெபத்திற்கு ஒரு நாள் நம்ம கேப் அப்படின்னா, ஒரு நாள் அந்த ஜெபத்தினுடைய அந்த கண்டினியூட்டியை நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து அந்த ஜெபத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதான் ஒரு பரிசுத்தவான் ஒரு நாள் இரவிலே படுத்து, எப்பொழுதுமே படுக்க போகும்போது அவர் ஜெபிக்கிறது வழக்கம். ஆனால் ஒரு நாள் மட்டும் ஊழியத்தின் நிமித்தமாய் அவர் ரொம்ப களைப்படைந்தார், ரொம்ப அதிகமான களைப்பு. அப்போ அவர் நினச்சார், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் ஜெபம் பண்ணாமல் நான் தூங்கி தான் ஆகணும், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருந்தாராமா, இல்லை நீ திரும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவர் ரொம்ப களைத்து போய் தூங்கினார். அப்போ ஒரு சொப்பனம் பார்த்தாராமா. அவர் படுத்திருக்கிற இடம் சுற்றி ஒரு நல்ல கட்டடங்களால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மனிதன் ஒரு சுத்தியலும் ஒரு உளியையும் வச்சு அந்த செவத்தில் ஓட்டை போட்டிருக்கிறத அவன் பார்த்தாராமா. ஓட்டை போட்டு ஒரு செங்கல்ல அப்படியே உருவி கையில் எடுக்கிறது மாதிரி அவர் பார்த்தாராமா. அப்போ ஆண்டவரே திடீரென்று விழித்து, இந்த சொப்பனத்திற்கு என்ன ஆண்டவரே விளக்கம், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராமா, நீ ஒரு நாள் ஜெபத்தை நீ மறந்தால் உன்னுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு சின்ன ஓட்டை விழுது அப்படின்னு அர்த்தம். 2 நாள் ஜெபத்தை மறந்தால் 2, அப்படி 3, அப்புறம் ஈஸியாக உலகத்தில் இருக்கிற எல்லாமே உனக்குள்ள வந்துடும். அதனால நீ ஜெபத்தை ஒரு நாள் கூட தவறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு உணர்த்தினாராமா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற நிறைய தோல்விகள், நம்ம அதைரியங்கள் எல்லாம் எதனால வருதுன்னா, நம்முடைய உண்மையான ஜெபம் குறையும் போது அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வரும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, என் ஜெப வாழ்க்கையை நான் விட்டுறவே கூடாது ராஜா. ஆமென் சொல்லுங்கள். ஜெபிக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள், ஜெபிக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், ஜெபிக்கிறவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கும். அந்த வலிமையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமே அந்த ஜெபத்தை. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன?
இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். நீங்கள் இப்பொழுது 35வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் உள்ளத்திற்கு என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையுள்ள ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாட்களும் நடந்து கொள்ளுவான். 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது. இப்பொழுது அப்படியே 15வது வசனத்துக்கு வாருங்கள். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ சாமுவேலே என் மகனே என்றான். சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்கார். தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். வாசிக்கலாம் அந்த 16வது வசனம் மீண்டும். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை. அப்படின்னா ஆண்டவர் ஏலியின் இடத்துல பேசுவதற்காக மறுக்கிறார். ஆண்டவர் ஏலியின் இடத்துல தான் பேசணும். ஆனால் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையனான, ஆண்டவரை குறித்து இன்னும் அறிவில்லாத, ஆண்டவரை குறித்து ஒரு சத்தத்தையும் இதுவரையும் கேட்றாதவன் தான் இந்த சாமுவேல். அதான் சாமுவேலை கூப்பிடும்போது ஆண்டவரே கூப்பிடுறாரு. ஆண்டவர் கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமுவேல் ஏலியின் இடத்துல போய் நிற்கிறான். என்ன கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவர் சொல்றாரு, இல்லை நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த டைம் 2வது விசை கூப்பிடுகிற சத்தம் கேட்கறது. திரும்பவும் அவர் புரிஞ்சுக்க தெரியல. அப்புறம் 3வது விசை வேதம் சொல்லுகிறது, அவரை கூப்பிடும் போது தான் தெரிஞ்சு, இல்லை ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு, சாமுவேலை கூப்பிடுறாருன்னா அதுவும் சாமுவேல் அறியல, யார் அறிஞ்சா அப்படின்னா ஏலி அறிஞ்சிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு இதுவரைக்கும் கேட்டதில்லை, அதுல பழக்கம் இல்லை, அது தெரியவும் தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் யாரோட பேச விரும்புறாருன்னா சாமுவேலோட பேச விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தெரிந்த, அது ஆண்டவர் தான் கூப்பிடுறார் அப்படின்னு கெஸ் பண்ண தெரிஞ்ச அந்த ஏலியின் இடத்துல ஆண்டவர் பேசல. ஆனா ஒன்றுமே தெரியாத சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுறார். அப்போ உடனே ஏலி சொல்றாரு, சரி அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியினுடைய கேரக்டர், அவருடைய குணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ நல்ல குணங்கள் இந்த ஏலிக்குள்ள அடங்கி இருக்கிறது. இப்போ கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசின உடனே ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பேசினாரு. ஏலியை குறித்து பேசுகிறாரு, ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறாரு, ஆலயத்தில் நடக்கிறத குறித்து பேசுகிறாரு, அடுத்த தலைவனை குறித்து பேசுகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் பேசிட்டாரு. ஏலியினுடைய குடும்பத்திற்கு வருகிற தீமையை குறித்து பேசுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிற ஆபத்தை குறித்து பேசுகிறார். அப்போ காலையில் எழும்பி ஏலி எப்பவுமே சாமுவேல்கிட்ட பக்கத்தில் வரமாட்டார். ஆனால் நேற்றைக்கு நைட்டு கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசினார் அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கானாலும் அப்படித்தானே, வார்த்தையை கேட்க வேண்டியது இவருக்கு ஆண்டவர் பேசல. ஒரு சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாருன்னா கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இவரிடத்துல வர்றாரு. வந்த உடனே ரொம்ப அழகா அங்க சொல்லப்படுகிறது, இந்த சாமுவேல்
தனக்கு கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் ஏலிக்கு சொல்லுகிறதற்கு அவன் பயப்படுறான். எப்படி சொல்றது? நல்லதா இருந்தா சொல்லலாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன் பிள்ளையை பெருக பண்ணுவார், நீங்க அப்படி ஆயிருவீங்க இப்படி ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். ஆனா இப்போ அவனுடைய காதுல கேட்கப்பட்டிருக்கிற செய்தி முழுக்க என்ன செய்தி அப்படின்னு சொன்னா அது கெட்ட செய்தி. குடும்பத்திற்கு கஷ்டம் வரப்போகிறது, உன் பிள்ளைங்க 2 பேரும் ஒரே நாள் சாக போறாங்க, அவ்வளவுதான், மகிமை உன்னை விட்டு போக போகுது அப்படின்ற செய்தி. உடனே சாமுவேல் சொல்றாரு, ஏலி சொல்றாரு, இல்ல நீ ஒன்ன கூட மறைக்காம எல்லாத்தையும் எனக்கு சொல். உடனே சாமுவேல் வந்து எல்லாத்தையும் அப்படியே கர்த்தர் இதை சொன்னார் இப்படி சொன்னார். உடனே அவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு செய்தி, ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி, ஒரு கெடுதலான ஒரு செய்தி, தன்னுடைய குடும்பம் அழிய போகிற ஒரு செய்தி. நீங்க முன்னாடி வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபத்தினுடைய ஒரு பெரிய வெளிப்பாட்டை தான் ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா இவன் சொன்ன உடனே இந்த ஏலியின் இடத்துல இருந்து என்ன பதில் வருது அப்படின்னா, அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானபடி. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்றது? அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு வந்து ஒருவேளை வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பிள்ளைக்கு ஒரு செக் பண்ண உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வந்து ஒரு 8 வருஷம் தாண்டி ஒரு 10 வருஷம் தாண்டி இந்த மாதிரி ஒரு வியாதி உங்கள் பிள்ளைக்கு வர்றது மாதிரி தோணுது அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகமான வார்த்தையை நம்மளிடத்துல சொன்னாலே அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க மாட்டோம். நம்ம வந்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே அது வரக்கூடாது, எங்க குடும்பத்தில் அந்த வியாதி இருக்கக்கூடாது, அதற்காக நம்ம வந்து நிறைய பேர் போராடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த ஏலி வந்து நான் நம்புகிறேன், இந்த ஏலி இடத்துல ஒரே நாளிலே பலவிதமான சாவை தன்னுடைய கண்களால பார்த்தவர் தான் இந்த ஏலி. தன்னுடைய 2 பிள்ளைகளுடைய மரணத்தையும் பார்த்து விட்டார், தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையில கடந்த ஆபத்தை அவர் பார்த்துட்டாரு, தானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுந்து இறந்து போனார். அப்போ இவ்வளோ பெரிய குழப்பம் இந்த குடும்பத்தில் நடக்கிறதுக்கு காரணம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்தான செய்தியை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கும் போது, ஒரு கெடுதலான செய்தியை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கும் போது அதற்காக போராடி ஜெபிக்க வேண்டியவன் தான் இந்த ஏலி. போராடி ஜெபிச்சிருக்கணும். நம்ம கூட நம்மளா இருந்திருந்தா கூட கண்டிப்பா அந்த காரியத்திற்காக போராடி நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே இல்ல நடக்கக்கூடாது, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்க, அதுக்காக ஒரு கையை வேணா உடைச்சுக்குங்க, ஒரு காலை வேணாலும் உடைச்சுக்குங்க, ஆனா அவன் ஜீவனை எடுத்துடாதீங்க, அவனை திருத்துங்க ஆண்டவரே, அவனை திருத்துறதுக்கு என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்முடைய ஜெபத்திலே போராடி இருப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு வந்து போராடி ஜெபிக்கிறதை குறித்து நிறைய தவறான உபதேசங்கள் கூட இருக்கிறது. இல்ல ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்கும், அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்கும், நீ என்னதான் போராடி ஜெபம் பண்ணாலும் அது நடக்காது, அது வாய்க்காது, அவ்வளவுதான், நீ உற்று. நம்முடைய தலையெழுத்து, நான் சொல்றேன், உலகத்திலே இருக்கிற மனுஷன் வந்து தலையெழுத்து அப்படின்றான். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த போராடி ஜெபிக்கிறதற்கு தடை செய்வதற்கு இது உனக்கு ஆண்டவருடைய ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம், இதை நீ மாற்ற முடியாது, எதுக்காக நீ மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் நான் நம்புகிறேன் என்னன்னா, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையாக நம்முடைய தலையிலே எழுதப்பட்டிருந்தால் கூட யார் ஒரு தேவனுடைய பிள்ளை போராடி ஜெபிக்கிறார்களோ, போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனால, ஒரு ஜெப வீராங்கனையால அந்த காரியத்தை, அந்த தலையெழுத்தை மாற்றி அமைப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளால் ஆகும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தினால் ஆகும். நம்முடைய ஜெபம் வந்து அந்த போராட்டமான ஒரு ஜெபம் என்ன பண்ணும்னா காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் விரும்புகிறார்னா, நமக்கு எல்லாருக்கும் போராடி நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜெப ஆவியை எனக்கு தாங்க அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்கணும். ஒரு காரியம் வந்து நடக்கல அப்படின்னு உடனே விட்டுறக்கூடாது. இந்த காரியம் இப்படிதான் அமையும்னு சொன்ன உடனே ஆமா அப்படிதான்னு தலையாட்டிட்டு போகக்கூடாது. நீங்க தலையாட்டிட்டு அப்படியே அமைதியா போனீங்க அப்படின்னா அது அப்படித்தான் நடக்கும். ஆனா அதற்கு மாறாக அந்த காரியத்தை காதுகளிலே கேள்விப்பட்ட உடனே நீங்க போராடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால் நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மீட்டு கொள்ளுவீர்கள்.
கொள்ளுங்கள். உங்கள் கடன் சரியாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். உங்களுடைய போராட்ட ஜெபம், உங்களுடைய முழங்கால் ஜெபம், ஹல்லேலூயா, கண்டிப்பாக அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள், நீங்கள் போராடி ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் போராடி ஜெபித்தும் இன்னும் பதிலை நீங்கள் காணவில்லை என்றால் உங்கள் போராட்ட ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். அது கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய போராட்ட ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் உண்டு. அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த போராடி மீட்டு கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு என்னன்னா, அவன் செய்த தவறுக்கு அவனுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அது அவனுடைய அதான் தலையெழுத்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பார்த்தான். ஆனா மனசுக்குள்ள ஒரு சமாதானம் அவனுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி அவன் என்ன பண்ணானாமா, தனித்திருந்தான். பொழுது விடியும் மட்டும் ஒரு புருஷன் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு அவன் சொல்றான், நீ என்னை விட்டுருன்னு சொல்லும் போது, இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. தூதனே என்ன சொல்றாராம்மா, இல்ல விட்டுரு, இல்ல விட்டுரு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லை உன் தலை மேலே இவ்வளோ பெரிய சாபம் இருக்குது, நீ சும்மா எல்லாம் இது பண்ணலை, நீ எத்தனை கொடுமை பண்ணியிருக்கிற, எத்தனை பேரை நீ ஏமாத்தி இருக்கிற, இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் எதிர்காலம், எல்லாவற்றை குறித்து தூதன் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. இல்லை அதை மட்டும் கேட்காத, அது மட்டும் நடக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, தேவ மனுஷன் போராடுறான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. உடனே அங்கே அவனை தூதன் என்ன பண்ணாராமா, அங்கே ஆசீர்வதித்தான். தன்னுடைய தொடை சந்தை அந்த இடத்தை தொட்டதுனால வேதம் சொல்லுகிறது, அவன் நொண்டி நொண்டி நடந்தானாமா. அப்போ நாம் பலவீனப்பட்டா கூட பரவாயில்ல, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு முன்பாக இருக்கிற சாபத்திற்காய், எனக்கு முன்பாக இருக்கிற தேவைக்காய் நான் என்ன பண்ணுவேன்னா, போராடி நான் ஜெபிப்பேன், போராடி ஜெபிப்பேன். அந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டி கர்த்தர் அவனுக்கு பதிலை அனுப்புவது உண்மையானால் நான் நம்புகிறேன், போராடி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். என் அன்பு தாய், நீங்க உங்க குடும்பத்திற்காக அமைதியா இருக்காதீங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக ஏன் காண்பிக்கிறார் என்றால், உங்க பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிப்பதற்காக தான் காண்பிக்கிறார். உங்க கணவனாருக்காக போராடி ஜெபிப்பதற்காக தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். உன்னுடைய மனைவிக்காக நீங்கள் போராடி ஜெபிப்பதற்காக தான் இந்த நியூஸ் வந்து உங்க காதுகளில் வருகிறது. உங்க கண்ணில் படாம ஆண்டவர் அதை மறைச்சிருக்கிறார். இல்ல, சில காரியங்களை நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் ஏன் காண்பிக்கிறார் என்றால், நம்ம அதற்காக போராடி ஜெபம் பண்ணி அதை வெற்றி அடைவோம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்குதா, உங்களுடைய குடும்பம் உடைந்து போய் கிடக்கிறதா, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எங்கன்னா, போராடி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய உயர்வுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அவருடைய சமூகத்தில் உங்கள் ஜெபம் எட்டுகிற வரைக்கும் அந்த போராட்டம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். ஆமேன். கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 21 நாள் உபவாச ஜெபம். அந்த 21 நாட்களும் நான் உபவாசம் இருந்து நானும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போல்லாம் 3 செக்ஷன் பிரசங்கம் பண்ணணும், காலையில், மதியானம், நைட், அப்படி 3 செக்ஷன் வச்சுருப்போம். அந்த 3 செக்ஷன்லையும் வந்து நான் தான் ஆராதனை நடத்துவேன், நான் தான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன், நான் தான் ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுவேன். அப்படியெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஸ்டெயின் பண்ண ஒரு காலம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெளிச்சம் இல்லை, ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை. ஆனால் நிறைய காரியத்தை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். அப்போ ஒரு தடுமாற்றம் வருது, இதுக்கெல்லாம் உபவாசம் இருந்து தான் ஆகணுமா, ஏன் உபவாசம் இல்லாமல் சாப்பிட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு நிறைய எண்ணங்கள் வந்து ஓடிட்டே இருக்கு. பிரசங்கம் பண்ணிட்டே அப்படி வந்து நம்ம உபவாசம் இருக்காட்டி என்ன, கர்த்தர் அப்படி கொடுமை உள்ளவரா, அப்படிலாம் நிறைய கேள்விகளை என் மனசும் கேட்டிருக்குது. இன்னும் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இருந்தால் தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா, என்னென்னமோ. ஆனால் கர்த்தர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். என்னன்னா, இல்லை, நீ போராடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய பலன் உண்டு அப்படின்னு. அப்போ நான் இன்றைக்கு யோசிக்கிறேன், அன்றைக்கு எந்தெந்த காரியத்திற்காக தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி, நம்முடைய உடம்பை ஒடுக்கி உட்கார்ந்து அப்படி உபவாசத்தோட ஜெபம் பண்ணோமோ, அந்த காரியங்களெல்லாம் இன்றைக்கு கண்களுக்கு முன்பாக அப்படி அழகாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய தியாகமான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர்
ஆண்டவர் பேசுறாரு, போராடி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் காண செய்வார். ஆமேன்னு சொல்லுவோம். கனகராஜ் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து இருந்தார். நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய சாட்சியை ஒரு நாள் கேள்விப்பட்டு அப்படியே 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 மனசெல்லாம் அப்படியே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அப்படின்னா அந்த அந்த கனகராஜ் அப்படின்ற அந்த மனுஷன் வந்து தீவிரமான அப்படின்னா அதிகமான கஞ்சாவுக்கு அடிமையான பையன். நண்பர்களோடு சேர்ந்து எப்பொழுதும் கஞ்சாவிலேயே இருக்கிறவன் தான் அந்த மனுஷன். அப்போ அவருடைய தாய் ஒரு விதவை தாய், ஒரே பையன். இந்த பையனுக்காக எத்தனையோ ஜெபம் பண்ணாங்க, ஆனால் பதில் வரவே இல்லை. திரும்ப பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவும் சர்ச்சில் தான் உட்காந்துப்பாங்க. சர்ச்சில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பையன் வெளியில் வந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து, நீ வெளியே வா, ஒன்றை குத்திடுவேன் நான் அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் என்ன கத்துறான் அப்படின்னா, அந்த பாஸ்டரை பார்த்து, நீயும் வெளியே வாடா, நீ எதுக்கு இவ்வளோலாம் கூட்டு உட்கார வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாஸ்டரை திட்டுறாரு. அப்புறம் வந்து அம்மாவை திட்டுறாரு. சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் வீடு, வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஹாரன் வாங்கி கட்டி சர்ச்சு ஆராதனை நடக்கும்போது அந்த பாட்டை போட்டு விட்டுருவான். அப்போது சர்ச்சில் இருக்கிற அம்மாங்கெல்லாம் அந்த அம்மா பார்த்து சொல்லுவாங்களாம், என்னம்மா இப்படி உன் பையன் இருக்கான் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொன்னாங்களா, இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக என் மகனை ஒரு நாள் மாற்றுவார் அப்படின்னு. முழங்கால் படிட்டு ஒவ்வொரு உபவாச ஜெபத்திற்கும் போராடி, ஆண்டவரே என் பையனை தொடுங்க, என் பையனை தொடுங்க, என் பையனை தொடுங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, கஞ்சாய் ரொம்ப ஓவராக அடிச்சிட்டான். அப்போ அவனும் எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் குறைவாக தான் அடித்தாங்க. இவனுக்கு கஞ்சா ரொம்ப அதிகமானதுனால ஒரு கை கால் ரெண்டுமே இழுத்துருச்சு. அப்படியே அந்த கஞ்சா அடிச்சுட்டு இருக்கவே அப்படியே இழுத்துருச்சு. உடனே அவங்க எல்லாருமே ஒரு டீ கடைக்கு முன்னாடி ஒரு பெஞ்சு மேலே படுக்க வச்சுட்டு நண்பர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் 4-5 பேர் தூக்கி கொண்டு வீட்டில் போட்டாங்க. வீட்டில் ஒரு கை ஒரு கால் வராமல் படுத்த படுக்கையாக இருந்தான். அப்போது என்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போச்சு. எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெரிய ரவுடியாமா, ரவுடிகளுக்கெல்லாம் இப்படி தான்டா நடக்கும், அப்படி தான்டா நடக்கும். உடனே வாழ்க்கையை வெறுத்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டான். சாகணும்னு முடிவு பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, இந்த அரளி விதை பாருங்களேன், அதை வந்து வாங்கிட்டு வர சொன்னேன், கொஞ்சம் காசை கொடுத்து நீ எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துரு, மாமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அரளி விதையை எடுத்துகிட்டு வந்து இவனாகவே தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த அம்மியில் போட்டு அந்த அரளி விதையை அரைச்சி ஃபுல்லாக குடிச்சிட்டான். குடிச்சிட்டு இனி செத்துருவேன் அப்படின்னு நினச்சி படுத்துட்டான். ஆனால் அவங்க அம்மா வந்து அப்போ தான் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்த ஒரு சம்பவம். அப்படியே அந்த சாட்சி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அப்போது இவன் வந்து அரளி விதையை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவனுக்கு உடம்பெல்லாம் வித்தியாசமாகும். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. 1/2 மணி நேரமாக ஒன்றும் நடக்கலை, 1 மணி நேரமாக ஒன்றும் நடக்கலை, 1.5 மணி நேரமாக ஒன்றும் நடக்கலை, எதுவுமே ஆகாத நினச்சி இப்போ அவனுக்கு பயமாகுது. அப்போ என்னென்னா அவனுக்கு உள்ளே இருந்த அந்த விஷம் வந்து இந்த விஷத்தை விட பெருசாக இருந்திருக்குது. அப்போ வந்து தான் சாகாததை அறிஞ்ச உடனே இயேசுவேன்ற ஒரு வார்த்தை அப்படியே கூப்பிட்ட உடனே அவன் இருந்த இடத்துல ரூமில் ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சந்தித்தார். அப்படியே முழங்கால் படிட்டாரு, நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா அவன் விழுந்து போன கையும் கால்களும் அப்படியே சரியாயிடுச்சு. வீட்டில் அந்த டேப் ரிகார்டில் பாட்டு, கிறிஸ்டின் பாட்டை, அந்த பெர்க்மன் சேவுடைய பாட்டை போட்டுட்டு இவர் துள்ளி குதிச்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அம்மா ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்களாமா. இத்தனை வருடமும் பார்க்காத ஒரு காட்சி, தன்னுடைய பையன் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறான். ஸோ பெரிய சந்தோஷம். அப்போதான் அந்த அம்மா பெருமூச்சு விட்டு சொன்னார்களாமா, நான் போராடி ஜெபித்த ஜெபத்திற்கு இயேசு எனக்கு ஒரு பெரிய பலனை கத்த தந்தார். இந்த கனகராஜ் ஒப்பு கொடுத்தார், கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினார். அவர் ஊழியம் செய்யணும்னு மனசில் நினைச்சார். அப்போ நினைச்சாராம்மா, நான் செஞ்சா ஊழியம் எல்லாரும் போல செய்ய மாட்டேன், யாருமே ஆண்டவரை அறியாத ஒரு மலைக்கு போவேன்னு சொல்லி அந்த தேசத்திலிருந்து பல கிலோமீட்டர் கூட, அப்படின்னா அவங்க வந்து தண்ணி சாப்பாட்டுக்கு வரணும்னா கூட 10 கிலோமீட்டர் இறங்கி வரணும். அந்த அளவிற்கு ஒரு உயரமான மலையிலே ஆண்டவரை அறியாத ஒரு இடத்திற்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் அந்த மகன் இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய போராட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரையிலையும் நீங்கள் போராடி ஜெபித்ததற்கு ஆண்டவர் நிறைய பலன் தந்திருக்கிறார். சில காரியங்களை வந்து நீங்கள் போராடி ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த இடத்துல போராடி சத்துருடைய கையிலிருந்து நீங்க மீட்டு எடுக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய வெற்றியா இருக்காது. அது எதனாலே வந்ததுன்னு தெரியல. அது சாபத்தினால வந்திருக்கலாம், கீழ்ப்படியாமையினால வந்திருக்கலாம், முன்னோர்களுடைய காரியத்தினால வந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு காண்பிப்பாரே, ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போராடி ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க.
கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம். தகப்பனே, நான் போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் போராடி ஜெபிக்கணும், என் கடன் பாரத்திற்காக நான் போராடி ஜெபிக்கணும். கேளுங்க ஆண்டவரே, எனக்கு சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக நான் போராடி ஜெபிக்கணும். கேளுங்க அப்பா, அந்த போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் எனக்கு தருவீராகன்னு கேளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த தேவ மனுஷனை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே, இப்பொழுது அந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் என்மேல் வரட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. சில காரியங்களுக்கு நம்ம சாதாரணமாய் ஜெபித்தால் போதாது. ஆமே, சில கட்டுகள் உடைவதற்கு போராடி தான் ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லும் போது சொன்னார், சில பிரச்சனைக்கு நீ சாதாரணமா ஜெபிச்சா போதும், ஆனா சில பிரச்சனைக்கு நீ எப்படி போடணுமாமா, உபவாசம் இருந்து தான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலேயும் ஜெபத்தினாலேயும் அன்றி வேறு ஒன்றினாலும் இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கா இல்லையா? இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீ போனா போகும், நீ கட்டுனா கட்டப்படும், கட்ட அவிழ்க்கப்படட்டும்னா அவிழ்க்கப்படட்டும். இதே வார்த்தையை சொன்ன அந்த ஆண்டவர் தான் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் அன்றி வேறு ஒன்றினாலும் போகாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்கள் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பாரு. சில காரியங்கள் ஒரு 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபத்தை கேட்பாரு. ஆனால் சில காரியங்கள் எல்லாம் எப்படிதான் பெற்றுக்கொள்ளணும்னா, போராடி ஜெபித்து தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதனால யாராவது இந்த போராட்ட ஜெபத்தை குறித்து உங்களுக்கு தவறாய் சொல்லுவார்களே, ஆனால் அதை கேட்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சில பாவமான செயல்களை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறத ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் உங்களை போராடி ஜெபிக்க சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இந்த ஏலியினிடத்திலிருந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்தான செய்தியை கேட்கிறான். தன்னுடைய பிள்ளைகளுடைய அழிவனுடைய ஒரு செய்தியை கேட்கிறான், பிள்ளைகளுடைய மரண செய்தியை கேட்கிறான். ஆண்டவருடைய கோபம் பிள்ளைங்க மேல ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படிப்பட்ட செய்தியை கர்த்தர் அவனிடத்துல கூட சொல்லாம சாமுவேலிடத்துல கர்த்தர் சொல்றாரு. அப்போ அந்த நிமிஷத்துல, இல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளை இது, நீங்க தந்த பசங்க, நீங்க எப்படியாவது இவங்களை தொடணும்னு ஏலி ஒருவேளை போராடி 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 கர்த்தர் சமூகத்தில் இருந்திருந்தால் நான் நம்புகிறேன் அந்த பிள்ளைகள் இருவரும் ஒரே நாள் மரித்திருக்க மாட்டார்கள். அந்த குடும்பத்தில் அவ்வளோ பெரிய குழப்பம் வந்திருக்காது. நீங்க கர்த்தர் எச்சரித்தும் கர்த்தர் பேசியும் நீங்கள் சில நேரத்தில் போராடி ஜெபித்து அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா அதனாலே வருகிற ஆபத்தை நீங்கள் தான் சந்திப்பீர்கள். ஆமென் சொல்லுங்கள். அதனால எந்த காரியத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, நடக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்காக எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கணும்னா, போராடி ஜெபிக்கணும். அதுக்கு விரோதமாக இருக்கிற சக்திகளை கட்டி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதை சத்துருடைய கையிலிருந்து அப்படியே பிடுங்கி எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். பாருங்க, நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களை பாருங்க. நினிவே பட்டணத்தில் அழிவு வந்துருச்சு. கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பிட்டாரு. அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம இன்னொரு இடத்துக்கு போனாரு. திரும்ப ஆண்டவர் கொண்டு போய் பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அழிவு நெருங்கிருச்சு. ஆனா இப்போ அந்த ஜனங்கள் பாவிகள் தான், துரோகிகள் தான், ஆண்டவருக்கு விரோதமாய் அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. ஆனால் தங்களுடைய தேசம் அழிதுன்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, சரி பரவாயில்ல, கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குவாருன்னு அப்படியே ஒவ்வொருத்தரும் உபவாசம் அறிவிச்சாங்களாமா. குழந்தைங்க முதற்கொண்டு உபவாசம், அங்க இருக்கிற ஜீவராசிகள் முதற்கொண்டு உபவாசம். எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, நம்ம உபவாசம் இருந்து நம்முடைய பிள்ளைகளை சாப்பிட வச்சிருவோம். குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, குழந்தைங்களுக்கு. ஆனா இந்த ராஜா இந்த நாட்டினுடைய ராஜா எப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு இறங்குறாருன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு கூட உபவாசம் இல்லை. நம்ம யாரும் நம்ம சாப்பிட வேண்டாம், இன்னும் 5 நாளைக்குள்ள நம்ம சாக தான் போறோம். கர்த்தர் இறங்கலைன்னா நம்ம எல்லாரும் சாக போறோம். ஏன் 3 நாள் பட்டினி கிடந்தா என்ன, 3 நாள் சாப்பிடாம இருந்தா என்ன? அந்த போராடி கர்த்தர் சமூகத்தில் நின்ற உடனே வேதம் சொல்கிறது, கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இறங்கினார்.
வரக்கூடிய தீங்கிற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மாற்றி கர்த்தர் எழுதினார். நான் நம்புகிறேன் நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்த தவறு நிமித்தமாய் கர்த்தருடைய கோபத்திற்குள்ள ஆளாகி கர்த்தரே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா கூட சில நேரத்தில் நம்முடைய போராட்டமான ஜெபம் அவருடைய காரியத்தை மாற்றி அமைக்கும். அவர் வார்த்தையை மாற்றி எழுதுவார். அவரே சொன்னது உண்டானாலும் நமக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த கோபத்திற்காய் கர்த்தர் வருந்தி நம்மை அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவர். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன், அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன். அல்லேலூயா. அப்போ ரொம்ப அவசியம் என்னன்னா, ஒரு காரியத்திற்காக போராடி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சம்பவத்தை யார்கிட்ட வாசிக்க முடியும்னா, இன்னொன்று ஆகாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகார், இந்த ஆகாருக்கு வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாகிறது. அப்போ அந்த நாச்சியார் அவர்களை ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இந்த ஆகார் தான் காரணம். அப்படிதான் தனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா இதுவரைக்கும் நல்லா இருந்த அம்மா இப்போ ரொம்ப இது ஆரம்பிச்சு, தன் கையில் ஒரு போஸ்டிங் வந்துருச்சு, கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அதான் ஆட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு பொறுப்பையோ ஒரு பிளஸ்ஸிங்கை நமக்கு கொடுக்கும்போது அதை வச்சு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. சிலருக்கு அப்படிதான், சிலது கிடச்சின உடனே அவ்வளோதான், அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. நான் தான், என்னை போல யாரு, எல்லாரும் எனக்கு கீழே வரணும், நான் எனக்கு உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த போஸ்டிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. அந்த அதிகாரத்தை வைத்து நிறைய பேர் அதை தவறாக கையாளுவாங்க. ஆண்டவருக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதம் வர வர உங்களை கீழே தான் கொண்டு போகணுமே தவிர நீங்கள் ஒரு நாளும் மேலே கொண்டு போகக்கூடாது. புரியுதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்போ நீங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் போது தாழ்த்திட்டே இருக்கணும், பதவி கிடைக்கும் போது தாழ்த்திட்டே இருக்கணும், பணம் வரும்போது தாழ்த்திட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நீங்க உங்களை தாழ்த்த 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 கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே வருவார். ஆனா வசதி வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு, கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன, நான் எவ்வளவு பிளெஸிங் தெரியுமா, நான் எப்படி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா, இது உங்க மனசுக்குள்ள இருந்தா கூட நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். ஆமேன் சொல்லுங்கள். எப்பொழுதும் நம்ம என்னவா இருக்கணும்னா, அதுவும் எஸ்பெஷலி ஆசீர்வாதம் வரும்போது நம்ம யாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னொருத்தரை அற்பமாக நினைச்சு அதை வச்சு நம்ம தாம் தூம் அப்படின்னு பண்ணிடவே கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல். எத்தனையோ பேரை என்னுடைய கண்களால் பார்த்துருக்குறேன். ஒரு பொறுப்பு வந்த உடனே, ஆசீர்வாதம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அவங்க வித்தியாசமாய் நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆபத்துக்களை சந்திச்சிருக்கிறார்கள். அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் அவங்க இழந்துருவாங்க. இழந்ததற்கு பிறகு என்ன பண்றது? அதனால தேவன் ஆசீர்வதிக்கும் போது நம்ம அந்த ஆசீர்வாதத்தில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம ரொம்ப தாழ்மைப்படணும். கர்த்தர் அந்த தாழ்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஆகாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று இப்போ ஒரு ஆசீர்வாதம் வருது. வந்த உடனே அவங்க நாச்சியார் அவங்க அற்பமாக நினைக்கிறாங்க. சரி, அவங்க ரொம்ப கொடுமை கொடுத்ததுனால வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாச்சு. இப்போ தூதன் வழியில் சந்திக்கிறார். சந்திச்சு என்ன சொல்றார் அப்படின்னா, நீ எங்கேருந்து வர்ற, நீ எங்கே போற, நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ போ, உன் நாச்சியார் அண்டைக்கு போய் நீ என்ன பண்ணு, நீ அடங்கி இரு. அடங்கி இருன்னு மட்டும் சொல்லல, உன் வயிற்றுல பிறக்க போற பிள்ளை அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது ஆண்டவர் கிளியரா கர்த்தர் சொல்ற. பொதுவாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் ஸ்பெஷலாக கொடுக்குற நிறைய குழந்தைகளுக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருப்பார். எலிசபெத் யோவானை எடுத்து பாருங்கள், அவர்களுக்கும் அப்படிதான் பிறக்க போகிற பிள்ளையை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே கர்த்தர் சொல்லியிருந்தார். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் யோசேப்பு அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்குது. அதே போல சிம்சோனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாட்ட முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பிறக்க போற பிள்ளை இப்படிதான் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லப்படுகிறது.
அப்போ முன்கூட்டியே ஒரு பிள்ளைய குறித்த வாழ்க்கையை சொல்லும் போது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. அதான் சிம்சோன் வந்து ஒரு பெண்ணை கொல்லணும் போது அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, இல்லப்பா இது உனக்கு தேவையில்லாதது, நீ இதை செய்யக்கூடாது, நீ நசரேயன், நீ ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவன் அப்படின்னு அவனை பார்த்து சொல்றாங்க. இப்போ இந்த ஆகார் இடத்துல தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு கொடுமையான வார்த்தை அங்க பேசப்படுது. அவன் துஷ்டனா இருப்பான், எல்லாருடைய கையும் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். ஒரு துஷ்ட குழந்தை அவன் வயிற்றுல பிறக்குது அப்படின்னு சொன்னா சரி, நம்ம எத்தனை பேர் அதை வேணும்னு நம்ம நினைப்போம்? உண்மையிலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவர், அப்படிப்பட்ட குழந்தை எனக்கு எதுக்கு ஆண்டவர், நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுங்க, நல்ல குழந்தையா கொடுங்க. ஒரு துஷ்டமான ஒரு மனுஷனை பெத்தெடுத்து நான் என்ன ஆண்டவரை பண்ண போறேன்? உடனே போராடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். இல்ல வேண்டாம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனா என்னமோ தெரியல, இந்த ஆகாருக்கு அந்த சூழ்நிலையினாலேயோ இல்ல ஆண்டவரை தேடாதனாலேயோ தெரியல, அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, அவங்க அந்த ஆபத்தான தனக்கு துஷ்டமான ஒரு பிள்ளை பிறக்க போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போராடி அவங்க ஜெபிக்கல, போராடி கத்திரத்துல கேட்கல. ஆனா வேதம் சொல்லுது அது அவருடைய குடும்பத்திற்கு ஆபத்தாகவே மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது ஆபத்தாகவே இருக்குது. அப்போ இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை காண்பிக்கிறாரா? உங்க பிள்ளைகளை குறித்து காண்பிக்கிறாரா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து காண்பிக்கிறாரா? கணவன் மனைவியை குறித்து காண்பிக்கிறாரா? நான் நம்புறேன் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில காரியத்தை நீ என்ன பண்ணிக்கணும்னா, போராடி ஜெபித்து தான் நீ மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. போராடி இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரை போராடி ஜெபிப்பேன் அப்படின்னு கேட்க வேண்டாம். நான் நம்புறேன் நீங்க போடுகிற ஒவ்வொரு முழங்காலுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருகிறார். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்பாக அந்த சாபத்திலிருந்து உங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும், இந்த குடும்பத்தை விடுதலை ஆக்கணும். ஆமென் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை நீங்க மாற்றணும், அந்த வறுமையை நீங்க மாற்றணும். எந்த காரியத்தில் உங்களுடைய குடும்பம் அப்படியே திசை திரும்பி நிற்கிறதோ அந்த காரியத்திற்காக உங்க போராட்டமான ஜெபம், நீங்க முழங்கால நின்று கைகளை உயர்த்த உயர்த்த நான் நம்புகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் எப்படி கீழே விழுந்தார்களோ அப்படி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம் அப்படியே நொறுங்கி கீழே விழ வேண்டும். மோசேயினுடைய கை உயர்த்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஜெயித்தது போல நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஜெயிக்க பண்ணட்டும், உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் ஜெயிக்க பண்ணட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும்னா, போராடி ஜெபிப்பதற்கு எனக்கு பலன் தாரும். அல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் போராடி ஜெபிக்கணும். அந்த மகிமையை இப்பொழுது எனக்குள்ளே கர்த்தர் வைங்கப்பா. ஆத்துமாக்களுக்காக நான் போராடி ஜெபிக்கணும், என் குடும்பத்திற்காக நான் போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆபத்தான செய்திகள் என் காதுகளிலே கேட்கப்படும் போது நான் அமைதியாய் இருந்து விடாதபடி இயேசுவே நான் போராடி ஜெபிப்பதற்கு, அப்பா அப்பா இந்த காரியங்களுக்காக போராடி ஜெபிப்பதற்கு ஆமென். கர்த்தர் இப்பொழுது அந்த பலனை கர்த்தர் தருவாராக, தருவாராக. ராஜா, அநேக நாட்களாய் தடையாய் இருக்கிற அந்த காரியத்திற்கு போராடி ஜெபிக்கிற, என் பேர குழந்தைகளுக்காய் போராடி ஜெபிக்க, என் திருச்சபைக்காய் போராடி ஜெபிப்பதற்கு இப்பொழுது கர்த்தர் அந்த பலனை கட்டளை இடுவீராக. சில உதவிகள், சில ஆசீர்வாதங்கள், சில பிரச்சனையினுடைய தீர்வுகள் வந்து போராடி ஜெபிக்காம என்ன பண்ணாதுன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திற்கு நம்ம வர்றதற்கு முன்பாக, இதுக்கு முன்னாடி இந்த திருச்சபையில பிரச்சனை வரும்போது எத்தனையோ ஜெபங்களை நான் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்க போகும்போது ஜெபம் பண்ணி போவேன். போன உடனே ஏமாற்றத்தோடு திரும்பி வருவேன். போவேன், அற்புதம் நடந்தது மாதிரி இருக்கும், ஆனால் ஏமாற்றமாய் வரும். அப்புறம் கடைசியில் ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எல்லாத்தையுமே கலட்டி எல்லாம் வச்சாச்சு, பாதியை காலி பண்ணியாச்சு, இப்போ இடமும் இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை அப்படின்ற ஒரு நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அப்போ தான் முழங்கால் படிட்டு குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பக்கத்தில் நேர் முழங்கால் படிட்டு அப்படியே இந்த 20வது சங்கீதத்தை, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, போராடி போராடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து விட்டதற்காக நன்றி,
நீங்க எங்களுக்கு செஞ்சதற்காக நன்றி. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லி போராடி 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 பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டிருச்சு. அவ்வளோதான். உடனே அந்த ஜெபம் முடிய 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 இந்த இடத்துல இருந்து ஃபோன் வருது. அட்வான்ஸை கொடுத்துட்டோம், சர்ச்சை நம்ம அவ்வளோதான் போட்டு ஷெட்டை போட்டாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 10 வருடங்கள் ஆகிறது. இந்த இடத்துக்கு வந்து 10 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ 10 இயர்ஸ் பக்கத்தில் இந்த இடத்துல அழகாய் ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி இவ்வளோ தூரம். அப்போது சில ஜெபங்களை ஆண்டவர் சில காரியத்தை உங்கள் குடும்பத்தில் காண்பிக்கும் போது நீங்கள் சாஃப்டாக அமைதியாக சரி நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. என்னமோ அந்த ஏலி மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் கர்த்தர், அவருக்கு விருப்பப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இல்லாண்டவரே, நீர் எனக்கு செய்யும் அளவு நான் உம்மை விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. என் பிள்ளையினுடைய நன்மையை பார்க்காம நான் இந்த ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் எனக்காக செய்யுங்க ஆண்டவரே. நான் வந்து காலங்கள் தாண்டினா கூட நான் விசுவாசத்தை விட மாட்டேன். நீங்கள் என் கணவனாரை மாற்றி ஆகணும், என் குடும்பத்தை மாற்றி ஆகணும், என்னை இப்படி பிளஸ் பண்ணி ஆகணும், என் தலையெழுத்தை மாற்றி ஆகணும். ஆண்டவரே, என் முன்னோர்களுடைய சாபங்கள் என்னை விட்டு மாறுவதற்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அந்த காரியத்தை குறித்து நீங்கள் விடாப்பிடியா போராடுங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருப்பார். உங்கள் போராட்டத்திற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தரே உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கடந்த சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காரியத்திற்காக போராடி 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 நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து அந்த காரியத்திற்காக நான் போராடி நான் ஜெபிக்கிறது இல்லை. நானே சோர்ந்து போயிட்டேன், நானே விட்டுட்டேன். இனியா நடக்க போகுது, இனியா நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது? எத்தனை நாட்கள் போராடியாச்சு, நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் பதிலை பார்க்கவே இல்லைன்னு சோர்ந்து போய் யார் வந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உன் போராட்ட ஜெபங்கள் கர்த்தர் சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய போராட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் பார்க்கிறார். அதற்கு சீக்கிரமாய் பலன் உண்டு. ஆமே, நீங்கள் கேட்கிறது எதுவோ நீங்கள் போராடி கேட்கிறதுனாலே கர்த்தரதை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜனங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. நீங்க என்ன ஓமையை சொல்றாருன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே ஒரு லேடி, அவங்க வந்து ஓயாம அவரை என்ன பண்ணாங்களாமா, தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஓயாம வந்து எனக்கு இரக்கம் செய்யணும் இரக்கம் செய்யணும். அப்போ அந்த பொல்லாத ராஜா வந்து இவங்க ரொம்ப தொந்தரவு பண்றதுனால அந்த மனுஷன், அந்த ராஜா வந்து மனுஷனை மதியாத ராஜாமா. மனுஷனை மதிக்க மாட்டார் அப்படின்னா மனுஷங்களுடைய பிரச்சனையை அவர் பெரிய பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாராம். அப்படி ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு ராஜா. ஆனா இந்த ராஜா வந்து இந்த லேடி வந்து ஓயாம தொந்தரவு பண்றதை பார்த்த உடனே அந்த சகோதரிக்கு வந்து இரக்கம் செஞ்சிருவாராமா. சரி, இவ இனி தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு செஞ்சிருவாங்களாம். அப்ப ஆண்டவர் சொல்றது, பொல்லாத ராஜா, அந்த ராஜாவே இப்படி செய்யும் போது நீங்க இரவும் பகலும் என்ன பார்த்து கூப்பிடும் போது நான் இரக்கம் செய்ய மாட்டேனா அப்படின்னு கர்த்தர், நான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை தான் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் காண்பிக்கிறார். பொல்லாத ராஜாவையே ஒரு ஸ்திரீ தொந்தரவு பண்ணும்போது, அந்த ராஜா உதவி செய்யும் போது, நான் நம்புகிறேன் பரலோக ராஜா, அன்புள்ள ராஜா, அவரை நோக்கி மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். மறுபடியும் மறுபடியும் நீங்கள் முழங்கால் படியிடுவதை கர்த்தர் பார்க்கிறார். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை, சொல்லுங்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இரக்கம் செய்யும் வரை, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், உங்களையும் என்னையும் அவர் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நான் உம்மை விட போவதில்லை. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு வெளியே போவதில்லை. என் போராட்ட ஜெபத்தை நான் நிறுத்த போவதில்லை. ஹல்லேலூயா. போராடி ஜெபிப்பதற்கு இப்பொழுது பலன் தாரும். அந்த சோர்வுகள் இப்பொழுது வெளியே போவதாக ராஜா, அவன் நம்பிக்கைகள் வெளியே போவதாக ராஜா. எந்த காரியத்தை குறித்து 3 ஆண்டுகளுக்கு முன்பாய் 2 ஆண்டுகளுக்கு முன்பாய் போராடி ஜெபித்தார்களோ அந்த காரியத்தை குறித்து மீண்டும் போராடி ஜெபித்து அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிலைவரமாய் கடந்து வருவதாக. கேளுங்க அப்பா,
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் அமைதியா இருந்து விட கூடாது ஆண்டவரே, நான் சும்மா இருந்து விட கூடாது ஆண்டவரே. நான் போராடி ஜெபிக்க கூடிய ஒரு ஜெப வல்லமை இப்பொழுது எனக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்கள், இயேசுவே கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஆமென். அப்பா, அந்த ஜெப மேகம் எங்களை முழுவதுமாய் தொடுகிறதற்காய் நன்றி. அது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் ஜெபித்தபடியே அவனுக்கு செய்தார். அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோடு பெற்றெடுத்தான். துக்கத்தோடு பெற்றெடுத்தான். அப்படின்னா கூட பிறந்த எல்லா அண்ணன் தம்பி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அம்மாவுக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ரொம்ப வருத்தத்தோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல என்னைக்கும் அவன் தலை மேலே அதை ஒரு பேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அப்போ அந்த துக்கம் அப்படின்ற பேர் நான் அவனை பார்க்குற எல்லாருமே துக்கம் 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 அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரை பிறப்பிலே அந்த தாய் அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான்டா, சாகிற வரைக்கும் நீ துக்கம்ன்ற பேரோடே நீ செத்துறணும், உனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் அப்படிதான் சுற்றி பார்த்து தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அப்படி குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் யாபேசுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் எடுத்துட்டான். இல்லை, நான் விட மாட்டேன். நான் துக்கத்தோடு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் விட மாட்டேன், நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு பாருங்க, யூதாசனுடைய பேரை யாராவது வைப்பாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள் யாராவது தன்னுடைய பிள்ளைகளுடைய பேர் யூதாஸ் அப்படின்னு வச்சிருக்கிறது நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூதாஸ் யாரு? ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னொரு போஸ்டிங் அதுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கு. என்ன போஸ்டிங்? இயேசுனுடைய சீடன். அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி. ஆண்டவருக்கு அந்த முக்கியமான கணக்கு வழக்குக்கு அவன் தான் பொறுப்பான மனுஷன். அப்போ யூதாஸ் ஆண்டவருடைய சீடன், ஆண்டவருக்கு பொறுப்பானவன். ஆனால் நம்ம யாருமே அந்த யூதாசனுடைய பேரை என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் காட்டி கொடுத்தான், இயேசுவை காட்டி கொடுத்துட்டான், அவ்வளோதான். அதனால வைக்க மாட்டோம். ஆனால் யாபேசனுடைய பேருடைய அர்த்தம் என்ன கேட்கல, துக்கம். ஆனால் நம்ம திருச்சபையிலே பார்த்தீங்கன்னா, இல்லை நம்மளே பார்த்து எத்தனை பேரை கேள்விப்படுறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டால் அவன் பேர் என்னன்னு கேட்டால் யாபேஸ், என் பேர் என்னன்னு கேட்டால் யாபேஸ், யாபேஸ், யாபேஸ். ஆனால் உண்மையிலே யூதாஸ் பேரை எப்படி எல்லாரும் வைக்காம விடுறாங்களோ அப்படியே இந்த யாபேசனுடைய பேரையும் யாரும் வைக்காம தான் இருக்கணும். ஆனால் எப்போ வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, யாபேசனுடைய ஒரே ஒரு போராட்டமான ஜெபம். என் வாழ்க்கை துக்கமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் போராடி நான் ஜெபிக்க ஆரம்பித்து துக்கமாக இருந்த என் வாழ்க்கையை இப்பொழுது சந்தோஷமாய் மாற்றி, குறைவாக இருந்த என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நான் போராடி ஜெபித்து, நான் அப்படியே வாழலை. என் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டேன்னா மாற்றுறதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கலாம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கலாம். இதுதான் நம்முடைய தலையெழுத்தான வாழ்க்கையா இருக்கலாம். இதுதான் நம்முடைய அம்மா அப்பா நமக்கு சொன்ன வாழ்க்கையா இருக்கலாம். இதுதான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அவங்க ஒடுக்கி வைத்திருந்த வாழ்க்கை அதுவா இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், உங்களுடைய போராட்டமான ஜெபம் அந்த வாழ்க்கை அல்ல, ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புது உயர்வை நமக்கு தரும் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, நான் எப்படி ஜெபிக்கணும்னா சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது போராடி ஜெபிக்கணும். அது உபவாச ஜெபத்துக்கு நிறைய சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு காலங்களில் சகோதரிகள் தான் குடும்பத்திற்காக போராடி 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 ஜெபித்தார்கள். கணவனார் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க. ஆனால் அந்த அம்மா மட்டும் உட்காந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படி நடக்கணும், என் பையனுக்கு இப்படி நடக்கணும், அப்படி போராடி 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 ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலங்களில் நிறைய பேர் போராடி ஜெபிக்கிறவர்கள் குறைஞ்சிட்டாங்க. யாரும் போராடி ஜெபிக்கிறல, சும்மா போய் நின்றுட்டு அப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆண்டவரே பாருமா ஆண்டவரே அப்படின்னு நம்ம திரும்பி வர்றது மாதிரி வாழ்க்கை ஆகி போயிடுச்சு. இல்லை, நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தரப்போகிறார். ஒரு காலங்களில் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா உங்கள் பிள்ளைகள் சொல்ல போகிறார்கள், என் தாய் எனக்காக போராடி ஜெபித்தார்கள், அதனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். போராடி எங்கள் அம்மா என்னைக்கு ஜெபித்தாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு ஞானம் வந்துருச்சு, அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் நான் நிலைநாட்டப்பட்டேன், அதனால தான் என் திருமண காரியம் நடந்துருச்சு, அதனால தான் நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்கிற பேரை கர்த்தர் நீங்கள் வாங்க ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்க பிள்ளைகளுடைய உயர்வு உங்களுடைய போராட்ட ஜெபத்திலே ஆரம்பிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆலையில் இங்கே இருக்கிற தகப்பன்மான் சகோதரருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும்
நம்முடைய போராட்டமான ஜெபத்திலே கர்த்தரே கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அந்த போராடி ஜெபிக்கும் போது அதை கேட்டுட்டு அமைதியாக என்ன பண்ண மாட்டாருன்னா, கர்த்தர் போகவே மாட்டார். கர்த்தர் திரும்பி பார்ப்பார், கர்த்தர் வருவார், நமக்கு இரக்கம் செய்வார். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே ஒரு சில ஜெபங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த காரியத்திற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று, தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தாவே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, போராடி ஜெபிப்பதற்குரிய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம். ராஜா, எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த மகிமை வேண்டும் ஆண்டவரே. ராஜா, இந்த காரியத்திற்காக போராடி நான் ஜெபிக்கணும். ஆமென். சில நாட்களாக அந்த போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் எனக்குள்ளே இல்லை என்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென் ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே. ஆனால் இல்லை, என் எதிர்காலத்திற்காக நான் போராடி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நான் நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உம்மை விடக்கூடாது ராஜா. அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் போராடி நான் ஜெபிக்கணும் சாமி. அநேகருக்கு முன்பாக நான் சாட்சி சொல்லணும். இந்த காரியம் நடக்காதுன்னு தான் நினைச்சோம், இந்த காரியம் இப்படித்தான் முடியும் என்று நினைத்தோம். ஆனால் என்னுடைய போராட்ட ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். நான் மேற்கொண்டேன், நான் போராடி மேற்கொண்டேன். கர்த்தர் நம்மை போராடி மேற்கொள்ள கர்த்தர் வைக்க போகிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது எந்த காரியத்தை குறித்து உங்க காதுகளில் செய்தி வந்துருச்சோ அந்த காரியத்திற்காக போராடி ஜெபிங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். ஓ ஹalleluya. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானங்களை குறித்த ஒரு செய்தியை கேட்டிருக்கலாம். எதை குறித்து நீங்க கேள்விப்படுகிறீர்களோ அதற்காக இப்பொழுது போராடி ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே, அந்த காரியங்களை எங்களுக்கு நீர் வாய்க்க பண்ணணும் ஆண்டவரே. அந்த காரியத்தை நீர் எங்களுக்கு நடக்க வைக்கணும் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு? இயேசுவே, சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கிற கர்த்தர், நீர் இறங்குகிற கர்த்தர். உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது மெய்யான ஒளி, அது நீர்தான் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எஸ் எஸ் போராடி போராடி ஜெபிங்க. இந்த உபவாச ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எதிராக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே, மகா பெரிய தேவனே, வல்லமையும் மகத்துவம் உள்ள தேவனே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது இப்பொழுது இறங்குவீராக ராஜா. அந்த காரியத்திற்காக இறங்குவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. நாங்கள் கேள்விப்படுகிற இந்த காரியம் இல்ல, அது நடக்க கூடாது. அந்த காரியம் அப்படி நடக்க கூடாது. நாங்கள் அதற்கு முன்பாக நிற்கிறோம். அது தீமையாய் அல்ல, அது நன்மையாய் முடியட்டும், அது நன்மையாய் முடியட்டும். போராடி ஜெபிக்க கூடிய பலன் இப்பொழுது உண்டாவதாக ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி. ஆமென் 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 ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். இன்னொன்று அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நானும் என் தாதிமாரும் என்ன பண்றோம்? உபவாசம் இருக்கிறோம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருக்கிறோம். அப்படின்னா அந்த ராஜா அரண்மனையிலே ராஜாத்தி உபவாசம் இருக்க முடியாது. அதுக்கு நிறைய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் வரைமுறையாக கரெக்டாக நடக்கும். அவங்க ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிடலைன்னா கூட அந்த நேரம் ஏன் சாப்பிடலை, எதுக்கு சாப்பிடலைன்ற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கல்ல, இல்லை இல்லை இல்லை, இந்த அதான் மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்படின்னா நீ இப்போ அமைதியாக காய் நகர்த்த வேண்டிய நேரம் இல்லை. நீ இப்போ என்ன பண்ண வேண்டிய நேரம்னா, நீ போராட வேண்டிய நேரம். இன்னும் நமக்கு சமயம் இல்லை, இன்னும் சமயம் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால போராடணும்னு சொன்ன உடனே அந்த ராஜாத்திக்குள்ள ஒரு எண்ணம் வருது, சரி கண்டிப்பாக நானும் என் தாதிமார் என்ன பண்ணுறோன்னா உபவாசம் இருக்கும்,
போராட்டமான ஜெபத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த எப்போ போராடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ உடனே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அப்போ சில காரியம் சத்துருடைய பெரிய கட்டு உள்ள இருக்கும், நிறைய கட்டு இருக்கும், வளர விடாதபடி அது பண்ணும். அதை நம்முடைய போராட்டமான ஜெபம் மட்டும்தான் உடைக்கும். அதுக்கு சும்மா நீங்க மேலாப்புல வந்தாலாம் வேலைக்கு ஆகாது. தீவிரமா நீங்க இறங்கணும், அதை உடைக்கணும், அதை ஜெயிக்கணும். அந்த ஒரு தாவீதைத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்துல தேடுறாரு. அந்த ஒரு தாவீது நீங்களா இருக்கணும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலியாத்தை பார்த்துட்டு பயந்து பின்னாடி ஓடுறவங்க லிஸ்ட்ல இல்ல. நான் நம்புறேன், முன்னாடி இருக்கிற கட்டு, முன்னாடி இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் போராடி ஜெபிப்பதற்கு நான் ரெடி, போராடுவதற்கு நான் ரெடி அப்படின்ற தாவீதை கொண்டு நான் நம்புகிறேன் அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லவர். ரோத்தலரல சம்தனரோலர ஹதரமா. ஜெபமனுங்க பக்கல எல்லாரும் அந்த ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றப்படட்டும். பாஸ்டர் சொல்றது உண்மைதான் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோட தான் நீங்க வார்த்தையினால பேசுனீங்க. நீங்க சிஸ்டர், நீங்க எத்தனை காரியத்தை போராடி ஜெபித்து நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க குடியிருக்கிற வீடு கூட உங்க போராட்டமான ஜெபத்துல உண்டானது தானே. நீங்க அந்த காரியத்தை போராடி ஜெபிச்சு எடுத்துக்கொண்டீங்களே. நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க, உங்க போராட்டமான ஜெபம் எத்தனை காரியத்தை உங்க கையில கொண்டு சேர்த்தது. இப்பொழுதும் கர்த்தர் திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அன்றைக்கு உன்னை நேசித்த தேவன் தான் இன்றைக்கும் நேசிக்கிறார். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே தேவன் தான் இன்றும் அற்புதம் செய்தார். நீ போராடி ஜெபிப்பாய், ஆனால் உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் இடிந்து விழும் என்று. அந்த ஜெப வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஜெப மகிமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த போராடி ஜெபிக்க கூடிய அந்த மகிமை எங்கள் மேல இப்பொழுது ஊற்றப்படுவதாகப்பா. ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. அந்த ஜெபமேகம், அந்த ஜெபமேகம், அந்த ஜெபமேகம். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பெரிய தேவனே, இப்பொழுது எங்களுடைய முழங்கால்கள் எல்லாம் பலப்படுத்த வருவீராக ஆண்டவரே. இப்பொழுது எங்களை போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய், வீராங்கனையாய் மாற்ற வருவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி 60 நாட்கள் இந்த ஜெப திருவிழாவில் தகப்பனே அப்படி போராடி ஜெபித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எங்கள் எல்லார் மேலையும் இப்பொழுது கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக போராட, குடும்பங்களுக்காக போராட, ஆத்துமாக்களுக்காக போராட இப்பொழுது எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு. ஓ ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை.
மகிமை மகிமை. உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படட்டும், உன்னதத்திலிருந்து அந்த பலன் ஊற்றப்படுவதாக, உன்னதத்திலிருந்து அந்த வல்லமை ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை இறங்கட்டும் உங்க மேல, அந்த மகிமை இறங்கட்டும். கர்த்தர் அந்த சோர்வான ஆவிகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, ஆமென். கர்த்தர் ஒரு ஜெப ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எஸ் எஸ், அந்த மகிமை பற்றி பிடிக்கட்டும், நம்ம மேல பற்றி பிடிக்கட்டும். நன்றி 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 நன்றி.